இன்னைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞானம் வெளிகாமம் கல்வி வலயம் வெளியிட்ட அலகு பரீட்சை அலகு 4 நியூட்டனின் இயக்கம் தொடர்பான வினாவிட விளக்கங்களை பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வினாத்தாள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் இதில் இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வியில் பாருங்க 5 கணியங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஏன்றது வந்து விசியாக இருக்கும். திணிவு, ஏர்முடுகல், உந்தம், நிறையன்னு சொல்லப்படுற கணியங்கள் தந்திருக்கு. அதுல கேள்வி கேட்டிருக்கிறான் இவற்றுள்ள எண்ணி கணியம் அல்லது கணியங்கள் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நாங்கள் கணியங்கள் என்று எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள் கணியங்கள்ல வந்து 2 வகையான கணியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? கணியங்கள்ல 2 வகையான கணியங்கள் இருக்கு. ஒன்று வந்து நாங்க சொல்றது எண்ணி கணியம்னு சொல்லுவோம். மற்றவரை சொல்லுவோம் வந்து காவி கணியம்னு சொல்லுவோம். சரியா? ஒன்று எண்ணி கணியம் சொல்றது, அடுத்தது வந்து காவி கணியம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். எண்ணிக்கணியம் என்று சொன்னா என்னன்னு சொன்ன இப்ப எண்ணிக்கணியம்ன்றது பருமனை மட்டும் கொண்டிருந்தா அது வந்து எண்ணிக்கணியம் என்று சொல்லுவாங்க. பருமன் மட்டும் கொண்டிருந்தா அது வந்து எண்ணிக்கணியம். இதே போல பருமனும் திசையும் இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நாங்க சொல்லுவோம் காவி கணியம் என்று சொல்லுவோம். பருமனும் திசையும் இருந்ததுண்டா அதை என்னன்னு சொல்றது காவி கணியம் என்று. பருமனை மட்டும் கொண்டிருந்ததுன்னு சொன்னா அதை வந்து நாங்க சொல்லுவோம் எண்ணிக்கணியம் என்று சொல்லுவோம். இதுல கேட்ட கேள்வி எண்ணிக்கணியம் இல்லாட்டி கணியங்கள் எதுன்னு சொல்லித்தான் கேட்டிருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். விசை விசைன்னு சொல்லிக்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு விசையை கொடுத்தோம்னு சொன்னா நாங்க விசையை கொடுக்குற திசையிலேயே அந்த பொருள் இயங்கும். அப்ப விசையை வந்து நாங்கள் நியூட்டன் விட்டராசை பயன்படுத்தி விசையின் பெருமனை அளக்கலாம். பெருமன் இருக்கு. நாங்கள் விசையை எந்த திசையில பிரயோகிக்கிறோமோ அந்த திசையில தான் அந்த பொருள் வந்து இயங்கும். எனவே விசைக்கு பெருமனும் இருக்கும் திசையும் இருக்கும்ன்றதால் அது வந்து ஒரு காவி கணியம். ரெண்டாவது பாருங்க திணிவு. திணிவண்டா என்னன்னு சொன்னா ஒரு பொருள்ல அடங்கி இருக்கக்கூடிய சடப்பொருட்கள் அளவைத்தான் நாங்கள் திணிவு என்று சொல்றோம். இப்ப அதையும் வந்து நாங்கள் ஒரு அளவு முறையொன்றை பயன்படுத்தி அளந்து கொள்ளலாம். ஆனா குறிப்பிட்ட திசை வந்து நாங்க சொல்ல மாட்டோம். உதாரணமா கடைக்கு போய் 2 கிலோ மா வாங்குறோம்னு சொன்னா 2 கிலோ மா கிழக்கு திசை நோக்கின்னு சொல்ல மாட்டோம் நாங்க. சரி, அதிண்ட மாவிண்ட பெருமானத்தை தான் நாங்கள் மாவிண்ட அளவைத்தான் நாங்கள் கேட்டு வாங்க போறோம். அப்ப அதுக்கு வந்து திணிவென்று சொல்றவருக்கு பெருமன் இருக்கும் திசை இருக்காது. ஆகவே திணிவென்றது எண்ணிக்கணியமாக இருக்கும். திணிவென்றது எண்ணிக்கணியம். ஏர்முடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வேக மாற்ற வீதத்தை தான் நாங்கள் ஏர்முடுகல்னு சொல்றோம். இல்லாட்டி வேக அதிகரிப்பு வீதம். வேகம் என்று சொல்லி அது வந்து இடப்பெயர்ச்சி மாற்ற வீதமாக இருக்கும். இடப்பெயர்ச்சி என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட திசையில் அமைந்த தூரம். சரி, அதாவது குறிப்பிட்ட திசை இருக்கும். இடப்பெயர்ச்சி குறிப்பிட்ட திசை இருக்கு. அதே மாதிரி அதிண்ட வழி வருகின்ற வேகம், ஏர்முடுகல் இதுகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து குறிப்பிட்ட திசை வந்து இருக்கும். இப்ப பெருமன் திசை ரெண்டும் இருக்கிறதால ஏர்முடுகல் வந்து காவி கணி. அடுத்தது உந்தம். உந்தம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு தர வேகம் தான் உந்தம் என்று சொல்லுவோம். திணிவென்று சொல்லிக்க அவர் வந்து ஒரு எண்ணிக்கணியம் தான். ஆனா திணிவு தர வேகம் தான் உந்தமாக இருக்க போகுது. அப்ப வேகம் என்று சொல்லிக்க அதுக்கு வந்து ஒரு திசையும் இருக்கும் பருமனும் இருக்கும். அதால உந்தம் வந்து ஒரு காவி கணியம். சரியா? வேகம் பாரபடியே உந்தம் வந்து ஒரு காவி கணியமாக இருக்கும். அடுத்து பாருங்க நிறை. நிறை என்று சொல்லிக்க திணிவுக்கு நிறைக்கும் வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள். இப்ப நிறையன்னு சொன்ன என்னன்னு சொன்னா ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள்ல புவியீர்ப்பு காரணமாக ஏற்படுகின்ற விஷயத்தான் நாங்கள் நிறைய என்று சொல்வோம். புவியீர்ப்பு விசைன்றது வந்து எப்பவும் புவியை நோக்கி இருக்கு. ஆகவே நிறைய வந்து நாங்கள் அளக்கலாம் நியூட்டனை பயன்படுத்தி. நியூட்டன் விட்டராசை பயன்படுத்தி நாங்கள் நிறைய அளக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய என்று சொல்லி அதுக்கு வந்து திசையும் இருக்கு. புவியீர்ப்பின் வழி எங்க போகுது. அப்ப அதுக்கு வந்து அதாவது நிறையன்றது புவியீர்ப்பு. ஒரு பொருள்ல வந்து புவியீர்ப்பு காரணமாக ஏற்படுகின்ற விஷயத்தை நாங்கள் நிறைய என்று சொல்றோம். இப்போ புவியீர்ப்பம் புவியை நோக்கி தாக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட திசை இருக்கு. ஆகவே நிறையன்றதும் ஒரு காவி கணியமாக இருக்கு. இதுல கேட்டது எண்ணிக்கணியம் அல்லது கணியங்கள் தான் கேட்டது. இங்க உள்ள ஒரே ஒரு எண்ணிக்கணியம் வந்து திணிவாக இருக்கும். ஆகவே பொருத்தமான விடை முதலாவது பி மட்டும். இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இதுல ஒரு பொருள் தரப்பட்டிருக்கு.
இங்காளி பக்கம் 4 நியூட்டன் விசை தாக்குது, இங்காளி பக்கம் 3 நியூட்டனும் 6 நியூட்டன் விசையும் தாக்குது. குற்றியில் தாக்கும் சமனளவான விசை எவ்வளவு என்று கேட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பக்கம் பிள்ளைகள் 4 நியூட்டன் தாக்குது, இங்கால 3 நியூட்டனும் 6 நியூட்டனும் ஒரே திசையில தான் தாக்க போகுது. அப்ப இந்த ரெண்டு விசைகளுக்கு பதிலாக நான் இங்கால நோக்கி 6 3 9 நியூட்டன் விசை தாக்குது என்று சொல்லி போடலாம். இப்ப இந்த பக்கமா 9 நியூட்டன் விசை தாக்க போகுது, இங்காளி பக்கமா 4 நியூட்டன் விசை தாக்க போகுது. இப்ப பொருள் எந்த பக்கம் இயங்கும் என்று சொன்னா எங்க விசை கூடுதலாக இருக்கோ அந்த பக்கம் தான் இயங்கும். ஆகவே இங்கால 9 நியூட்டன் இங்கால 4 நியூட்டன் என்றபடி இந்த திசை நோக்கித்தான் பொருள் இயங்க போகுது. எவ்வளவு விசையோட இயங்கும் என்று சொல்லிக்க இங்கால எதிர் திசையில 4 நியூட்டன் விசை தானே பிரயோகிக்கப்பட போகுது. அப்ப 9 நியூட்டன்ல இருந்து 4 நியூட்டனை கழிச்சிங்கன்னு சொன்னால் 5 நியூட்டன் விசையோட இயங்க போகுது. எந்த திசையை நோக்கி இயங்க போகுதுன்னு கேட்டால் இங்கால பக்கம் தான் விசை என்ற பெருமன் கூடவாக இருக்கிறதால, அதாவது விளைவுள் விசை என்ற பெருமன் இங்கால இருக்கிறபடியால 5 நியூட்டன் இந்த திசை நோக்கி, சரி 5 நியூட்டன் வலப்பக்கம் நோக்கி தொழிற்பட போகுது. எனவே பொருத்தமான விடை 5 நியூட்டன் வலப்பக்கம். திசையும் குறிப்பிட வேணும். பொருத்தமான விடை 1. அடுத்த 3வது பாருங்கோ. வினா 2ல் குற்றியை ஓய்வு செய்த நிலையில் பேணுவதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசை. குற்றியை ஓய்வுக்கு கொண்டு வர வேணும் என்று சொன்னா நாங்கள் இந்த குற்றி இயங்குற திசைக்கு எதிர் திசையில ஒரு விசையை கொடுக்கணும். அதே அளவு விசையை எதிர் திசையில கொடுக்கணும். அப்ப குற்றி இயங்குகின்ற விசை 5 நியூட்டன், அதன் விளைவுள் விசை கண்டு வச்சிருக்கிறோம் 5 நியூட்டன் வலப்பக்கமாக இயங்குது. அப்ப குற்றியை ஓய்வுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் இடப்பக்கமாக குற்றிக்கு ஒரு விசையை கொடுக்க வேண்டும், அதே 5 நியூட்டன். சரி, அப்ப 5 நியூட்டன் இடப்பக்கம் நோக்கி. பொருத்தமான விடை 2வது. அடுத்த பாருங்க, உந்தத்தின் எஸ்ஐ அலகு. உந்தம்னு சொல்லிக்க திணிவு தர வேகம்தான் உந்தமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திணிவுக்குரிய நியம அலகு வந்து கிலோகிராம், வேகத்துக்குரிய நியம அலகு மீட்டர் செகண்ட் -1. எனவே உந்தத்தின் எஸ்ஐ அலகு வரும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. பொருத்தமான விடை 2வது. அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். மோட்டார் சைக்கிள் மோட்டார் கார் என்பவற்றின் வேகங்கள் 5 km/h இருந்து 50 km/h ஒரு நிமிடத்தில் அதிகரிக்க செய்யப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் மோட்டார் கார் ரெண்டு வேகங்களும் 5 km/h இருந்து 50 km/h ஒரு நிமிடத்தில் அதிகரிக்க செய்யப்படுதாம். இங்க வேகங்கள் அதிகரிக்கப்படுற வீதம் வந்து சமனா இருக்கு. அதாவது வந்து நேரத்தோட வேகம் வந்து சரியான முறையில மாற்றம் அடையுது. பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது என்று கேட்கிறான். சரியா? அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. மோட்டார் காரில் ஏற்பட்ட ஏர்முடுகள் மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்ட ஏர்முடுகளிலும் பெரிது என்று சொல்லியிருக்கிறான். ஏர்முடுகள் என்றேக்க வேக அதிகரிப்பு வீதத்தை தான் நாங்கள் ஏர்முடுகள் என்று சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்க ரெண்டு வேக மாற்றங்களும் சமன். அதாவது 5 km/h இருந்து 50 km/h அதிகரிக்குது. வேகமாற்ற வீதம் என்று சொல்லிக்க அது வந்து நேரத்தின் சார்பாக கொடுக்கப்படுது. எவ்வளவு நேரத்துக்குள்ள அதிகரிக்குதுன்னு சொன்னா ஒரு நிமிடத்துல அதிகரிக்க செய்யப்படுது. ரெண்டுமே ஒரு நிமிடத்துல தான் அதிகரிக்குது. இப்ப ரெண்டு ஏர்முடுகளும் சமனாக இருக்க வேண்டும். எனவே முதலாவது கூற்று வந்து பிழை. 2வது பாருங்க, மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்ட ஏர்முடுகள் மோட்டார் காரில் ஏற்பட்ட ஏர்முடுகளிலும் பெரிது என்று தந்திருக்கிறார். அதுவும் பிழை. என்னன்னு சொன்னா ரெண்டிலையுமே ஏர்முடுகள் சமன். 3வது பாருங்க, இரண்டிலும் ஏற்பட்ட ஏர்முடுகள் சமமாகும். இந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். 3வது சரி. 4வது பாருங்க, இரண்டிலும் தொழிற்படும் சமனளவு விசை சமமாகும். விசை சமன் என்று சொல்லிடா பிள்ளைகள். என்னன்னு சொன்னா இந்த 2 வாகனங்களுக்கு நாங்கள் FMA பிரயோகிப்பமாக இருந்தால் சரி, ஏர்முடுகள் சமனாக இருந்தாலும் அது ரெண்டு திணிவுகள் வந்து வித்தியாசப்படும். திணிவுகள் வித்தியாசப்படுறதால விசையும் வந்து என்ன செய்யும், மாற்றம் அடையும். இப்ப விசை சமம் என்று சொல்லி நாங்க சொல்லிடாது. பொருத்தமான சரியான கூற்று வந்து 5க்கு 3வது விடையாக இருக்கும். அடுத்த 6வது கேள்வியை பாருங்க.
இயங்கும் பேருந்தொன்றில் தடுப்பை பிரயோகிக்கும் போது அமர்ந்திருக்கும் பயணிகள் முன்னோக்கி வீசப்படுவர். இதுல பாருங்க ஏபிசின்னு சொல்லி 3 கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. இவற்றுள் நியூட்டன் முதலாம் விதியை பயன்படுத்தி விளக்கக்கூடியதாக இருப்பது என்று கேள்வி கேட்டிருக்கார். நியூட்டன் முதலாம் விதி என்னண்டு இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் நியூட்டன் முதலாம் விதி என்ன சொல்லுதுன்றது எங்களுக்கு தெரிய வேணும். நியூட்டன் முதலாம் விதியை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப புற விசைகள் தாக்காத இடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்து மாறா வேகத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கும் சொல்லி நியூட்டன் முதலாம் விதி சொல்லுது. இந்த விதியை பூரணப்படுத்தக்கூடிய விளக்கங்கள் இங்க சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல முதலாவது ஏ கூற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா இயங்கும் பேருந்தொன்றில் தடுப்பை பிரயோகிக்கும் போது அமர்ந்திருக்கும் பயணிகள் முன்னோக்கி வீசப்படுவர். இப்ப தடுப்புன்னு சொல்லிக்க அது வந்து ஒரு புற விசை. ஒரு பேருந்து இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக்க பேருந்துன்ற வேகம் தான் அந்த பயணிகளுக்கும் இருக்கும். பேருந்து ஓய்வுக்கு வருது தடுப்பு பிரயோகிக்கப்படைக்க அங்க புறவிசை ஒன்று பிரயோகிக்கப்படுது. அப்ப பேருந்து ஓய்வுக்கு வரைக்க பயணிகளோட உடல் வந்து என்ன செய்யணும்னு சொன்ன பேருந்து ஓய்வுக்கு வந்தாலும் பயணிகளோட உடல் தொடர்ந்து அதே வேகத்துல இயங்கி கொண்டு இருக்கும். ஏனென்றா பேருந்துகளுக்கு தான் தடுப்பு பிரயோகிக்கப்படுது. பயணிகளோட உடல் வந்து தொடர்ந்து பேருந்து இந்த வேகத்திலேயே பயணிச்சு கொண்டிருக்கு. அதாலதான் பயணிகள் வந்து முன்னோக்கி வீசப்படுறதுக்கு காரணமாக இருக்கு. எனவே ஏ கூற்று வந்து நியூட்டன் முதலாம் விதியோட பொருந்துற கூற்று. அது வந்து சரி. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்களில் செல்லும் போது ஆசனப்பட்டி அணிதல். ஆசனப்பட்டி அணிகிறதும் வந்து இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் முன்னோக்கி வீசப்படுறதை தவிர்க்கிறதுக்காகத்தான் ஆசனப்பட்டி வந்து அணிவோம். எனவே அதுவும் வந்து நியூட்டன் முதலாம் விதியோட பொருந்தக்கூடிய ஒரு கூற்று. ஆகவே அதுவும் சரியாக இருக்கும். சரி, ஆசனப்பட்டி அணிதல்ன்றதும் சரி. அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா துடுப்பின் மூலம் படகு செலுத்துதல். துடுப்பின் மூலம் படகு செலுத்திக்க அங்க என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப நாங்கள் துடுப்பை வலிக்கிறதன் மூலமா நீரை நோக்கி அந்த துடுப்பை வலிக்க நீருக்கு வந்து ஒரு விசை வந்து கொடுக்கப்படுது. அப்ப நீரால வந்து ஒரு மறுதாக்கம் படகை நோக்கி கொடுக்கப்படும். அதால அந்த படகு முன்னோக்கி இயங்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து என்ன விதின்னு சொன்னா நியூட்டன் 3ஆம் விதி. அதாவது எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமணம் எதிருமான மறுதாக்கம் உண்டு என்றதுக்கான ஒரு நடைமுறை உதாரணம். ஆகவே ஏபி என்ற 2 கூற்றுகளும் நியூட்டன் முதலாம் விதியை விளக்க பயன்படுத்தலாம். மூன்றாவது சியை பார்த்தீங்கன்னு சொன்னா நியூட்டன் 3ஆம் விதியை விளக்க பயன்படுத்துற ஒரு கூற்றாக இருக்கும். நியூட்டனின் 3ஆம் விதியை விளங்கப்படுத்துற ஒரு கூற்று. சரி, எனவே பொருத்தமான விட நியூட்டன் முதலாம் விதியை பயன்படுத்தி விளக்கக்கூடியதாக இருப்பது ஏயும் பியும். சரி, அப்ப 3வது பொருத்தமான ஆன்சராக இருக்கும் ஏயும் பியும். 7வது பாருங்க சீரான வேகத்தில் இயங்கும் வாகனம் ஒன்றில் தொழிற்படும் சமநரவு விசை உந்தம் என்பன. சீரான வேகத்தில் இயங்கும் வாகனம் ஒன்றில் தொழிற்படும் சமநரவு விசை உந்தம் என்பன. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீரான வேகம் சொல்லிய பிள்ளைகள் உந்தம் சொல்லிய திணிவு தர வேகம் தான் உந்தம் சொல்லுவோம். திணிவு தர வேகம். சீரான வேகம் சொல்லிக்க ஒரு வேகம் இருக்கும். அது மாதிரி திணிவு வந்து ஒரு வாகனம் சொல்லிக்க அதுக்கு திணிவும் இருக்கும். எனவே திணிவு தர வேகத்துக்கு வந்து ஒரு பெருமானம் இருக்கும். அப்போ 0 அன்று என்றதான் ஆன்சராக பெற வேண்டும். மற்றது சீரான வேகத்தில் இயங்கும் வாகனம் ஒன்றில் தொழிற்படும் சமநரவு விசை என்று கேட்க சீரான வேகத்துல வாகனம் இயங்கி கொண்டிருக்க அதுல வந்து தொழிற்படுகின்ற விசை வந்து 0ஆக இருக்கும். அதாவது புற விசைகள் தாக்கினா அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அதாவது விசை வந்து பிரயோகிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது வந்து ஓய்வுக்கு வர வேணும். இல்லாட்டி வந்து அந்த வேகத்திலே ஏதாவது மாற்றங்கள் நடக்க வேண்டும். ஆனா இது வந்து சீரான வேகத்தோடைய இயங்கி கொண்டிருக்கிறபடியால சமநரவு விசை என்றது அங்க 0ஆக இருக்கும். எனவே சமநரவு விசை 0, உந்தம் வந்து 0 அன்று. பொருத்தமான விடை 2. 8வது பாருங்க சீரான வேகத்தில் இயங்கும் 100 கிலோகிராம் திணிவுடைய வாகனம் ஒன்றில்
இயங்கும் திசையில் 100 நியூட்டன் விசை மேலதிகமாக பிரயோகிக்கப்படின். ரைட். ஒரு சீரான வேகத்தோட ஒரு வாகனம் இயங்கி கொண்டிருக்குது. அந்த வாகனத்தின் திணிவு தந்திருக்கிறான் 100 கிலோகிராம் சொல்லி தந்திருக்கிறான். ஒரு வாகனம் இருக்குது, அதன் திணிவு தந்திருக்கிறான் பிள்ளைகள் 100 கிலோகிராம் சொல்லி தந்திருக்கிறான். இயங்கும் திசையில் 100 நியூட்டன் விசை மேலதிகமாக பிரயோகிக்கப்படின். இந்த திசையில இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னால் மேலதிகமாக அதே திசையில 100 நியூட்டன் விசை வந்து பிரயோகிக்கப்படுதுதான். சரியா, 100 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். முதலாவது பாருங்கோ, 1 மீட்டர் செகண்ட் -2 என்னும் ஏர் முடுகளுடன் இயங்கும். சீரான வேகத்தில் இயங்குற 100 கிலோகிராம் துணியுடைய வாகனம் ஒன்றில் இயங்கும் திசையில 100 நியூட்டன் விசை மேலதிகமாக கொடுக்கப்படுது. அப்ப 100 நியூட்டன் விசை மேலதிகமாக கொடுக்கப்படுக F சமன் ma நாங்கள் இந்த திசையை நோக்கி பிரயோகிச்சோம்னு சொன்னால் மேலதிகமாக கொடுக்கப்படுற விசை 100, திணிவு 100. ஆகவே ஏர் முடுகல் வரும் எங்களுக்கு. சுருக்கினோம்னு சொன்னால் ஒரு ms-2 ஏர் முடுகல். சரி, அப்போ ஒரு ms-2 ஏர் முடுகளுடன் இயங்கும். அது வந்து சரியாக இருக்கும். 2 ஒரு ms-2 அமர் முடுகல், அது வந்து பிழை. என்னன்னு சொன்னா இங்க வந்து இயங்கும் திசையில் 100 நியூட்டனை கொடுத்ததுன்னு சொன்னா இன்னும் வந்து வேகம் கூடும். சரி, அப்ப ஏர் முடுகல் வந்து அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும் என்றதுக்கு ஏர் முடுகல் கூடும். அடுத்த பாருங்க, வாகனம் மாறா வேகத்துடன் தொடர்ந்து இயங்கும். விசை ஒன்று தொழிற்படைக்க மாறா வேகத்தோட தொடர்ந்து இயங்காது. எனவே இந்த கூற்று பிள்ளை. வாகனம் ஓய்வுக்கு வரும், அது வந்து பிள்ளை. சரியான விட முதலாவது. ஒரு 5 கிலோகிராம் திணிவுக்கு, அடுத்த 9வது கேள்வியை பாருங்க, ஒரு 5 கிலோகிராம் திணிவுக்கு ஏர் முடுகல் 2 மீட்டர் செகண்ட் -2 வழங்குவதற்கு தேவையான விசை. இதுல பாருங்கோ, நாங்கள் F சமன் ma தான் பிரயோகிக்கப்பட வேண்டும். என்னன்னு சொன்னா ஒரு 5 கிலோகிராம் திணிவு தந்திருக்கிறான் 5 கிலோகிராம். ஏர் முடுகல் தந்திருக்கிறான் 2 மீட்டர் செகண்ட் -2. சரியா, அப்போ ஒரு 5 கிலோகிராம் திணிவிற்கு ஏர் முடுகல் 2 ms-2 வழங்குவதற்கு தேவையான விசை கேட்டிருக்கு. சரி, அப்ப விசை F சமன் ma. m தெரியும் 5, a தெரியும் 2, சுருக்கினால் 2 10 நியூட்டனாக இருக்கும். சரி, அப்ப எங்களுக்கு தேவையான விசை 10 நியூட்டன். 9க்கு பொருத்தமான விடை 1. 10வது பாருங்க, சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் 4 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளுக்கு. சீரான வேகத்தோட ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்குதாம். அந்த பொருள் திணிவு தந்திருக்கிறான் 4 கிலோகிராம். அது இயங்கும் திசையில் 12 நியூட்டன் விசை பிரயோகித்தால், இயங்குகின்ற திசையிலேயே 12 நியூட்டன் விசை பிரயோகித்தால் உண்டாகும் ஏர் முடுகல். சரியா, அப்ப இதுக்கு வந்து நாங்கள் போடுவோம் F சமன் ma. இயங்கும் திசையில தான் விசை கொடுக்கப்பட போகுது. எங்களை கேட்டது ஏர் முடுகல். அப்ப ஏர் முடுகல் எழுவாய் மாற்றம் செய்தோம்னு சொன்னால் பெருக்கிற m வந்து என்ன செய்யும்னு சொன்னால் சமனுக்கு அங்கால போக பிரிக்கும். F விசை வந்து 12 நியூட்டன். அதே மாதிரி திணிவு தந்திருக்கிறான் 4 கிலோகிராம். சுருக்கினம் என்று சொன்னால் 4 12. சரியா, அப்ப 4 12. ஏர் முடுகல் வெறும் 3 மீட்டர் செகண்ட் -2. சரி, இது வந்து நேரடியா பிரிக்காமலே விட போட்டிருக்கு. அதாவது 12/4. சரி, இது பிரிச்சா 3 மீட்டர் செகண்ட் -2. இங்க வந்து விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நேரடியா அந்த பிரிக்காமலே விட வந்து தந்திருக்கு. அப்ப பொருத்தமான விட 12/4 இருக்கும். சரியா, 10க்கு பொருத்தமான விடை 3. 11வது கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த பொருளுக்கு அது இயங்கும் திசையில் மேலதிகமாக 8 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது அதில் ஏர் முடுகல் 2 மீட்டர் செகண்ட் -2 உண்டாகும் எனில் பொருளின் திணிவு கேட்டிருக்கிறான். இயங்கும் திசையில் மேலதிகமாக, இயங்கும் திசையில் என்றபடி அளப்புகள் F சமன் ma நாங்கள் இந்த திசையில இயங்குதண்டு சொல்லி எடுக்கலாம். சரியா, மேலதிகமாக 8 நியூட்டன் விசை. இப்ப கொடுக்கப்படுற விசை தெரியும் 8 நியூட்டன். திணிவு பார்த்தீங்கன்னு சொன்னா திணிவு தான் நாங்க காண வேணும். ஏர் முடுகல் தந்திருக்கிறான். ஏர் முடுகல் 2 மீட்டர் செகண்ட் -2 ஏற்படுதான். இப்ப திணிவு வந்து நாங்கள் காண்றதுக்கு எழுவாய் மாற்றம் செய்வோம். பெருக்கிற 2 வந்து பிரிக்கும், அங்கால போக சமனுக்கு அங்கால போக இந்த 8 பிரிக்கும். சுருக்கினம்னு சொன்னால் 4 8. ஆகவே திணிவு வரும் எங்களுக்கு 4 கிலோகிராம். சரியா, 4 கிலோகிராம். பொருத்தமான விடை 2. அடுத்த பாருங்க, 5 கிலோகிராம் திணிவுடைய பொருள் 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும் போது அதன் உந்தம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1.
5 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் வேகம் தந்திருக்கிறான் 10 மீட்டர் செகண்ட் -1. திணிவு தர வேகம் தான் உந்தமாக இருக்கும். இங்க திணிவு தெரியும் 5, தர வேகம் தெரியும் 2, சுருக்கினம் என்றால் I2 10. சரியா? 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரி, உந்தம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று தந்தபடியால நாங்கள் நேரடியாக 10 போட்டோம்னு சொன்னால் சரி. அடுத்த 13 பாருங்க. 250 கிராம் திணிவு ஒன்றில் இந்த மாதிரி கேள்விகள் வரைக்கும் கவனம் புள்ளிகள். என்னன்னு சொன்னா நாங்கள் நியம அலகுக்கு மாற்றி போட்டு தான் செய்ய வேணும். கிராம்னு சொன்னா திணிவின் நியம அலகு கிலோகிராம். அப்ப கிலோகிராமுக்கு மாற்றிட்டு தான் செய்ய வேணும். ஓகே, கேள்வியை பார்ப்போம். 250 கிராம் திணிவு ஒன்றில் 30 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படின் உண்டாகும் ஏர் முடுகல் மீட்டர் செகண்ட் -2 ரைட். இதுக்கு நாங்கள் F = ma தான் பிரயோகிக்கப்பட வேண்டும். சரி, அப்ப கேட்டது எங்களுக்கு ஏர் முடுகல் கேட்டிருக்கு. அப்ப ஏர் முடுகலை முதலே எழுவாய் மாற்றம் செய்வோம். A = பெருக்கிற m அங்கால சமனுக்கு அங்கால போக பிரிக்கும். F விசை கேட்டிருக்கிறேன். விசை வந்து தெரியும் எங்களுக்கு. திணிவு ஒன்றில் 30 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படும். அப்ப 30 போடுவீங்க. திணிவில கவனமா இருக்கணும். 250 கிராம். அப்ப கிராம கிலோகிராமா மாத்துறதுக்கு நாங்கள் 1000ஆல பிரிப்போம். 250 கீழ் 1000. 250 கீழ் 1000 சொல்லிக்க அந்த 1000 கொண்டு போய் நாங்கள் இங்கால காட்டலாம். சரியா? இங்கால நாங்கள் 1000 கொண்டு போய் காட்டலாம். சரி, அப்ப போடலாம் பிள்ளைகள். தர 1000. சரியா? அப்ப வெட்டுவோம். இந்த சைவர் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் 25 தர 4 100 சைவர். சுருக்கினா 3 0 0 3 12. சரியா? 120 மீட்டர் செகண்ட் -2. ஆனால் அவசரப்பட தேவையில்லை. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நேரடியாக சுருக்காமலே விட வந்திருக்கிறான். ஆகவே எங்களுக்கு பொருத்தமான விட வரும் 30 தர 1000 கீழ் 250. 30 தர 1000 கீழ் 250. பொருத்தமான விடை 3. அடுத்து நியூட்டனின் 3ஆம் விதியின் அடிப்படையில் ஒரு தாக்கத்திற்கு எதிரான மறுதாக்கமானது. நியூட்டன் 3ஆம் விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனம் எதிரமான மறுதாக்கம் உண்டு. அதாவது விசையின் பெருமன்ல சமனாயிருக்கும், திசையில எதிராயிருக்கும். சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தாக்கத்துக்கு எதிரான மறுதாக்கமானது திசையில் சமனானது, அது வந்து பிழை. பெருமனில் சமனானது ஏற்றுக்கொள்ளலாம். திசைக்கு செங்குத்தானது அதே பொருளில் தொழிற்படும், அது ஒன்றுமே வராது. திசையில் எதிராயும் பெருமன்ல சமனாயும் இருக்கும். சரி, அப்ப இங்க பொருத்தமான விடை பெருமனில் சமனானது. ரைட். இப்ப 2 பேர் இந்த பலகைகள்ல இருந்து ஒருத்தர் தள்ளி கொண்டிருக்கணும். உருவில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டின் மூலம் வழிகாட்டப்படுவது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உருளக்கூடிய இந்த பலகையில இருந்து இன்னொருத்தர் தள்ளிக்க வந்து விசை மறுதாக்கம் என்ற 2 விஷயங்கள் வந்து சம்பந்தப்பட போகுது. சரியா? அப்ப இதுக்கு பொருத்தமான விதி வந்து நியூட்டன்ல 3ஆம் விதி. 15க்கு 3 பொருத்தம். அடுத்த பாருங்க 16வது. சந்திரனில் ஈர்வையிலான ஏர்முடுகல் புவியில் ஈர்வையினாலான ஏர்முடுகலின் 6ல் ஒரு பங்கு ஆகும். புவி மேற்பரப்பில் 6 கிலோகிராம் திணிவுடைய பொருளானது சந்திர மேற்பரப்பில் அதன் திணிவும் நிறையும் முறையே. புவி மேற்பரப்பில் 6 கிலோகிராம் திணிவு என்று சொல்லி திணிவு வந்து அந்த பொருள்ல கொண்டிருக்கக்கூடிய சடப்பொருளின் அளவு தான் திணிவாக இருக்கும். அப்ப அதை கொண்டு சந்திரன்ல வச்சா என்ன, புவியில இருந்தா என்ன, அதன் திணிவு வந்து மாறாது. அதாவது 2லையும் 6 கிலோகிராமாக தான் இருக்கும். சரியா? ஆனா ஏர்முடுகல் பாருங்கோ, சந்திரன்ல வந்த ஏர்முடுகல் புவியின் ஏர்முடுகலின் 6ல் ஒரு பங்கு. சரி, அப்ப புவியில இவற்ற நிறை புவியீர்ப்பு ஏர்முடுகல் வந்து நாங்கள் 10 எடுக்கிறபடியால சரி m×g 10 எடுக்கிறபடியால 6 தர 10 60 நியூட்டனாக இருக்கும். புவியில அவற்ற நிறை 60 நியூட்டன். அத மாதிரி 6ல் ஒரு பங்கு தான் நாங்க சந்திரன்ல. அப்ப 60 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6ன் மேல் ஒன்றால பிரிக்க வேண்டும். பிரிச்சோம்னு சொன்னா 10 60. சரி, அப்ப நிறை எங்களுக்கு வரும் 10 நியூட்டன். திணிவு வந்து 6 கிலோகிராம். 6 கிலோகிராமும் நிறை 10 நியூட்டனும் பெறும். 16க்கு 10.
சந்திர மேற்பரப்பில் 10 நியூட்டன் நிறைய கொண்டிருக்கும் பொருளின் திணிவு. சந்திர மேற்பரப்பில் 10 நியூட்டன் நிறைய கொண்டிருக்கக்கூடிய பொருளின் திணிவு கேட்டிருக்கிறான். 6 கிலோகிராமாக இருக்கும். அடுத்து 200 கிராம் திணிவுடைய பொருளின் நிறை புவி மேற்பரப்பில் ஜாது. 200 கிராம் திணிவுடைய பொருளின் நிறை புவி மேற்பரப்பில் ஜாது. புவி மேற்பரப்பில் என்று கேட்டபடியால நாங்கள் நேரடியாக போடலாம் m இன்டு ஜி. ஜி என்றதை 10 எடுத்தோம்னு சொன்னால் 200 கிராம் திணிவு, அப்ப கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும். 1006 சுருக்குவோம். தர 10 புவியீர்ப்பார் உங்களுக்கு பதிலாக 10. இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் இதுவும் இதுவும் வெட்டப்பட்டதுன்னு சொன்னால் 2 10 நியூட்டனாக இருக்கும். நிறை வந்து 10 நியூட்டன். முதலாவது பொருத்தம். அடுத்து பாருங்க, பொருள் ஒன்றின் மீது புவியின் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும் விசை எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும். பொருள் ஒன்றின் மீது புவியின் மையத்தை நோக்கி, பொருள் ஒன்றில வந்து சரியா புவியின் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் நிறை என்று சொல்றோம். சரி, அப்ப எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும் சொன்னா பொருள் நிறை. சடப்பொருள் அளவைத்தான் நாங்கள் திணிவென்று சொல்லுவோம். சரி, அந்த பொருள் நிறை தான் இதா இருக்கும். அடுத்த பொருள் ஒன்றின் நிறை அளவிடப்படும் சர்வதேச அலகு. பொருள் நிறைய அளக்கிறதுக்கு நாங்கள் விசை என்ற சர்வதேச அலகத்தான் பயன்படுத்துவோம். அது வந்து நியூட்டனாக இருக்கும், கேபிட்டல் என். திணிவு அளக்கிற சர்வதேச அலகு வந்து நாங்கள் கிலோகிராம கொடுப்போம். சரியா, திணிவுக்கு தான் கிலோகிராம் கொடுப்போம். நிறைய அளக்கிற சர்வதேச அலகு வந்து கேபிட்டல் என் நியூட்டனாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இதுவரைக்கும் 20 MCQ பார்த்துட்டோம். மற்ற இணி வகுப்புகளை நாங்கள் பகுதி 2A அமைப்பு கட்டுரை வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக